செஞ்சதெல்லாம் போதாதா? இதுக்காக நீ வாழ்க்கை பூரா வருத்தப்படுவ. வாழ்க்கையா? இனிமே எனக்கு என்னடா வாழ்க்கை? போனவங்கிட்ட எந்த ஹாஸ்பிடல்னு கேளுங்க. மேடம் குரு போயிருக்காரு மேடம். குருக்கு ஃபோன் அடிங்க. ஓகே மேடம். அவர் தேரோட வந்துட்டு இருக்காரு. யார் சார் கால் பண்ணது? யோ, அவன் ஆம்புலன்ஸ் டிரைவரியா? வலிய வாயை திறந்து சொல்ல முடியாத வேதனை இப்ப உனக்கு புரியுதா? என் ஜென்னிக்கும் இப்படிதான் இருந்திருக்கும். அவ எப்படி துடிச்சிருப்பா, நீயும் துடிச்சு சாவ. உங்களை யாரையா வீட்டுல இருந்து வர சொல்லுங்க? மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்டா. முதல்ல கேட்டை க்ளோஸ் பண்ணு. நீ அந்த பக்கம் போய் பாரியா. என்னாச்சு மேடம்? ஹே, எப்படி வந்த? நான் உள்ளதான் மேடம் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஒளிஞ்சிட்டு இருந்தியா? ஐயா கூட பார்த்தாரு. ஆமா மேடம், கண்ணாமூச்சி விளையாடுனாங்க. நான் கூட தேடி நின்னேன். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க விபூதி அடிச்சுக்கோங்க. அது விபூதி எடுத்துக்கோங்க. அது திருவிழாவுக்கு என்னால் போக முடியல. வீட்டை சுற்றி போலீஸ் வர இருந்தாங்க. அதான் மேடம் வீட்லேயே குளிச்சுட்டு பூஜையை போட்டேன். வாங்க சொல்றேன். மலரை பார்த்துக்கோ. மலர் ஏன் பொண்ணுன்னு? தேங்க்யூ பெரியப்பா. என்னது பெரியப்பா? உங்க படிப்புக்காக ஜெயில் பெரியப்பா பேங்க்ல பணம் போட்டிருக்கேன். நல்லா படிக்கணும். வெள்ளங்கண்ணி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு. எனக்கு தெரியாமலே இருக்கட்டும்ண்ணா. இந்த யூனிஃபார்ம் உங்களுக்காவது யூஸ் ஆச்சு நினச்சிக்கிறேன்.
இத்தனை வருஷம் கழிச்சு அவனுங்களெல்லாம் திருப்பி அடிக்கிறது தான் உனக்கு சரின்னு படுதா? அடிக்கிறவனை விட்டுட்டு திருப்பி அடிக்கிறவனை மட்டும் சரியில்லைன்னு சொல்கிறது தான் தப்பாக படுது மேடம். ஆனால் உன் பொண்ணுக்கிட்டே நீ எவ்வளோ நல்லவன்னு சொல்ல முடியலல்ல. அதுதான் உன் விதி. தான் அப்பாவை ஜெயில் கம்பிக்குள்ளே பார்த்த மகள்களோட கதறலை கேட்டிருக்கீங்களா? நான் உள்ளேருந்து கேட்டிருக்கேன். நான் நல்லவன்னு தெரிஞ்சு என் பொண்ணு வெளியே இருந்து கதறதை விட நான் கெட்டவன் நினச்சி அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஒரு அப்பனா நான் ஜெயிலுக்கு போகிறது தான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் அவளுக்கு அதை ஆயுசுக்கும் கொடுப்பேன். அண்ணா இந்த பக்கம் ஆள் வந்துருக்குண்ணா. நான் யாரையும் பார்க்கறது இல்லைப்பா. பேர் நந்தினியா, காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க.